என்கானம் அனைத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன் 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 உடனே 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 ஏன் பணி நீ செய்ய கடவுள் செய்யணும். அதை வச்சு சம்பாதிக்கவோ சொத்து சேர்க்கவோ இந்த சாமியார் கொஞ்சம் பால் கொடுத்தா போதும். அவத்தையும் காலை கழுவு கால கழுவு ஃபீஸு என் பக்கத்தில் போட்டோ எடுக்கிற ஃபீஸ் காசு வாங்கி சம்பாதிப்பாங்க. எல்லாமே எல்லா மதத்திலும் எல்லாம் அந்த நன்கொடை இந்த நன்கொடை அந்த திட்டம் இந்த திட்டம் போட்டு கொள்ளடிக்கிறாங்க. இது பாவத்தின் சம்பளம் மரணம். கொடி வாதி கொடுப்பாரு. சம்பாதிக்காதீங்க. கடவுள் ஒரு பவரை கொடுத்து அந்த பவரை நன்மை பயன்படுத்துங்க. பணி செய்ய பயன்படுத்துங்க. கிறிஸ்துவ இந்துக்கள் நிறைய இருக்காங்க. கிறிஸ்துவ இந்துக்கள் சாமியார் இருக்காங்க. கிறிஸ்துவ பாதியார் இருக்காங்க. கொஞ்சம் ஒண்ணுமே தெரியாது. கொஞ்சம் தெரிஞ்சு அப்பா பேரை வச்சு மகங்கார பேரன் ஒண்ணுமே தெரியாது. ஒரு இறுக்கம் பேசுவாங்க. மக்களை ஏமாற்றாதீர்கள். பாவத்தை நீங்க சம்பாதிக்கிறீங்க. இதான் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏசப்பா போய் சொல்றீங்க. நீங்க ஏசுக்கு பவர் கிடையாது. பரமனந்தே இருக்கிறார். அப்பா கூட இருக்கிறாரு. எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றாரு. எதனா அப்பா கேட்டு செய்வாரு. நீங்க சொல்ற வார்த்தை சரி. ஏசப்பா தான்